ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு கேழ்வரகு முருங்கைக்கீரை பக்கோடா. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காக நான் எடுத்துருக்கிறது கேழ்வரகு மாவும் முருங்கைக்கீரையும். இந்த கேழ்வரகு மாவில் அதிகப்படியான புரதச்சத்தும் நார்ச்சத்தும் இருக்குது. இது வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கேழ்வரகு மாவை கஞ்சியாவோ களியாவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விருப்பப்பட மாட்டாங்க. அது கூட இந்த மாதிரி கீரையை சேர்த்து பக்கோடாவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்து ரொம்ப நல்லது. ரெண்டாவது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவாகவும் இது இருக்கும். முருங்கைக்கீரை இதோடு சேரும்போது அயன் சத்தும் பசங்களுக்கு கிடைக்கும். இதை பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. இதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 1 கப்பு கேழ்வரகு மாவு சேர்க்குறேன். கேழ்வரகு மாவு அப்படியே தான் எடுத்திருக்கேன். இதை வறுக்கலாம் இல்லை, ராவா அப்படியே சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். ஏன்னா கடலை மாவு அந்த பக்கோடாவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அது நல்லாயிருக்கும். அதுக்காக கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் சேர்க்குறேன். முருங்கைக்கீரையை நீங்கள் சின்ன சின்னதாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கீரை பெரிய சைஸாக இருந்தால் லைட்டாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூட சுவைக்கு ஏற்ப உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ஃபஸ்ட்டு கலக்கி எடுத்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தண்ணி விடாமல் முதல்ல கலக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணி வச்ச கீரையிலையும் சரி, முருங்கைக்கீரையில், வெங்காயத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தண்ணி இருக்கும். தண்ணி விடும். அதுக்காக முதல்ல ட்ரையாக எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுக்காக நான் ஒரு 1/2 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி அப்படியே சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவையான அளவு கெட்டிமான பதத்துக்கு பிசைஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. இப்போ நம்ம இந்த சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் கூடவே நீங்கள் தேவைப்பட்டால் கேரட்டு, முட்டைக்கோஸும் துருவி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறியும் உடம்புக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கை வச்சு நல்லா ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி வர அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கையில் உருட்டுனா ஓரளவுக்கு உருண்டி வரணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த டோவை நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டு பிசைங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடாயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சு கடாயில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக கிள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டால் வடை மாதிரி கூட தட்டியும் சேர்க்கலாம். ஆனால் பசங்க வடை மாதிரி கொடுக்கறத விட இந்த மாதிரி பக்கோடாவாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்றப்ப இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவங்க பசிக்கும் சரி, ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கிள்ளி விட்டுக்கோங்க. ஆயில் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுங்க. கேழ்வரகு வேகிறதுக்கு டைம் எடுக்காது. 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து பக்கோடாவை எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான ஈவினிங் டைம் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு கேழ்வரகு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.